சற்றுமுன் சீமான் வெளியிட்ட விடயம் தமிழர்களுக்கான பேரழைப்பு விடுவித்த காணொளிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொளியை காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக இப்படி ஒரு செயலை செய்திருக்கார், எந்த நிகழ்விற்கு அனைவருக்கும் பேரழைப்பு விடுவித்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, என் உயிருக்கு இனிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சனாதனத்திற்கு எதிராக சமரச சன்மார்க்கம் என்னும் தமிழர்களின் சமத்துவ மெய்யியலை மீட்டெடுத்த திருவருட்செல்வர் வள்ளலார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவெளியை ஆய்வு மையம் என்ற பெயரில் திமுக அரசு வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதை கண்டித்தும் மக்களின் எதிர்ப்பையும் மீறி அவசரமாக தொடங்கியுள்ள கட்டுமான பணிகளையும் நிரந்தரமாக நிறுத்த கோரியும் தெய்வ தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவரும் தெய்வ தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளருமான ஐயா பே. மணியரசன் அவர்களின் தலைமையில் வருகிற 4/5/2024 சனிக்கிழமை அன்று மாலை 3 மணி அளவில் வடலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. தெய்வ தமிழ் பேரவையை சேர்ந்த பல்வேறு ஆளுமைகளுடன் நாம் தமிழர் கட்சி சார்பாக நானும் பங்கேற்று கண்டன உரையாற்ற இருக்கிறேன். இம்மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட, தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறைகளின் பொறுப்பாளர்களும், தெய்வ தமிழ் பேரவை உறவுகளும், வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் உறவுகளும், வள்ளலார் வழி மெய்யன்பாளர்களும், பொதுமக்களும் பெரும் திரளாக பங்கேற்குமாறு பேரழைப்பு விடுவிக்கிறேன். பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது அப்படின்ட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காரு. நிச்சயம் இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் வரக்கூடிய ஒரே ஒரு காரணத்தால் எல்லா பகுதியும் சூழ்கிறதால நம்மளால் அந்த போராட்டத்தை உடனே முன்னெடுக்கும் போது கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. தேர்தல் முடிந்ததும் முதல் வேலையே அதுதான் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போல உண்மையாகவே செயலில் இருக்கார். மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவர்களுடைய உணர்வின் பகுதி நின்று யார் சிந்திக்கிறானோ அவன்தான் சிறந்த தலைவர். அந்த வகையில் இந்த மாதிரி வடலூர் மக்கள் இப்போவாவது புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாகவும் உங்களது இடத்தில் உங்களுக்கான பிரச்சனைகளை முதல் ஆளாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாகவும் தலைவராகவும் யார் இருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் அவருக்கு ஆதரவாக இருப்பதற்கு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தான் நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் அழைத்திருக்கிற இந்த பேரழைப்புக்கு நிச்சயமாக அனைத்து தமிழர்களும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.